and Charity, industrial studies student. So we currently working on அந்த மாடலில் வந்து ஒரு சோஷியல் பிளேஸை செலக்ட் பண்ணி அங்கே பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இந்த வே காட் கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் நாங்கள் ஸ்டடி பண்ண போகிறோம். வெஜிடபிள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் கலெக்ஷனுக்காக ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக டிராக்டர் ஃபர்ஸ்ட் கிடையாது. நார்மலாக வெளியே யூஸ் பண்ணுற டிராக்டர் தான் வந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து அந்த டிராக்டருக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. போத் வேஸ்டும் சைடு நம்ம க்ளீன் பண்ணுற அந்த வேஸ்ட் கலெக்ஷன் தான் ஓவர்ஃப்ளோ ஆகி திரும்ப அதே இடத்துல ஸ்கில் ஆகிடுது. ஸோ அதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். செகண்ட் ஒன் வந்து அந்த ஒன் பேக் ஃபேர்லேயே 3 to 4 டைம்ஸ் மேலே வந்து திரும்ப அதே வண்டி வந்து ஓடுனா தான் மொத்தமாக க்ளீன் ஆகுது. ஒரு 75% க்ளீன் ஆகுது. பேலன்ஸ் 25% மேனுவலும் ஒர்க் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். அதுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு சொல்யூஷன் தான் வெர்பல் வேஸ்ட் கலெக்ஷன் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வந்து என்னன்னா அந்த பேக் ரோலர்ல போத் லெஃப்ட் அண்ட் சைடும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். அது அட்ஜஸ்டும் ஆகும், மூவபிளாகவும் இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது ஸ்பீடேஜும் கம்மியாகும், ஓவர்லோடும் கம்மியாகி ஒரு 4 to 5 டைம்ஸ் அதே பண்ணி எங்கள் ஒரு பேக் போகிறதுக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு டைமும் அங்கே சேவ் ஆகுது, இன்னும் நமக்கு ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு க்ளீன் பண்ணுற டைமிங்க்கு வந்து ஓவர்ஸ் மேலான ஹைஜீனிக்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா டைம் நம்மளுக்கு கேட்குவாங்க, ஒர்க்கர்ஸும் கம்மியாவாங்க, ஓவர்ஃப்ளோவும் கம்மியாகும், இன்னும் வந்து ஹைஜீனிக்காகவும் நம்ம வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்கள் ஐடியா. தேங்க்யூ.